இலங்கையில் இருந்து சென்று போன ஈழத்து பெண், அவளுக்கு அடுத்த சீன குடும்பம். அந்த ஈழத்து பெண்ணுக்கு ஒரு கை குழந்தை. அந்த கைக்குழந்தையை தொட்டிலில் வைத்து அது அழுதால் அந்த அம்மா தாளாட்டுவாள். அப்படி தாளாட்டுகிற பொழுது அந்த பாடலை கேட்டு அந்த குழந்தை தூங்கிவிடும். அடுத்த வீட்டில் இருந்த சீன பெண் ஏதோ சொல்லுகிறாள், ஏதோ செய்கிறாள். ஆனால் அந்த குழந்தையை அழுகையை நிறுத்தி விடுகிறது. ஒரு நாள் அல்ல, பல நாள் கேட்டு பார்த்தார், ரசித்து பார்த்தார். ஒரு நாள் அந்த சீன பெண், அந்த பெண்ணின் பெயர் ஜூ ஜூ ஜுவாகர். அம்மா, நீங்கள் குழந்தை அழுதால் என்ன செய்கிறீர்கள்? பாட்டு பாடுங்கள். பாட்டாது அதில் தூங்கி விடுமா? தூங்கிவிடும். ஒரு முறை பாடுங்கள். பாடுங்க. லயமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. இது எந்த மொழியம்மா என்று கேட்டார். அந்த ஈழத்து பெண் சொன்னால் இது தமிழ் மொழி என்று சொன்னார். பாட்டு குழந்தையை தூங்க வைக்குமா? தூங்க வைக்கும், அழ வைக்கும், உழ வைக்கும், வீரம் கொள்ள வைக்கும், தோளை தூக்க வைக்கும், மீசையை முறுக்கும், மேலே ஏற்றும், விழித்த விழிக்கு ஒளி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மொழிக்கு இருக்கிறது என்று சொன்னார். அப்படியா? நான் அந்த மொழியை கற்க வேண்டும் என்றார். தஞ்சைக்கு சென்றார். தஞ்சாவூரில் வந்து ஜூன் ஜூ ஜுவாங்க தமிழ் மொழியை கற்றார். பேச எழுத அவளுக்கு தெரிந்த இசையை கற்றுக்கொண்டு திரும்ப சீனாவிற்கு சென்றார். அப்படி போகிற பொழுது அவளை வரவேற்றார்கள். ஜூ ஜூ ஜுவாங்க, நீ புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறாயாமே, பேசு என்று சொன்னார். நான் ஜூ ஜூ ஜுவாங்க இல்லை, என் பெயர் இப்பொழுது திலகவதி என்று சொன்னார். ஒரு சீன பெண் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கடுத்து படித்து தன்னுடைய பெயரை தமிழ் பெயராக மாற்றி திலகவதி என்று வைத்தார். ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனை கிரிஜாக்கள், பூஜாக்கள்